பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே இந்த மாதத்தின் 7வது நாளிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே கர்த்தருடைய கரத்திலே வரத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு சுகத்தை, பலத்தை, பத்திரத்தை, பாதுகாப்பை கொடுத்து நம்மோடு கூட மட்டும் வழிநடத்தி நம்மை பாதுகாத்து நம்மை நித்திய ஜீவனிலே வழிநடத்தும்படியா நமக்காக இந்த நல்ல நாளை ஆசீர்வதித்து கொடுத்தது இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்த மகிமையின் தேவனை, மகத்துவமானவரை, உண்மையுள்ளவரை, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவரை, நமக்காக தம்முடைய சொந்த ஜீவனையே கொடுத்த அந்த உன்னதமானவரை, உயர்ந்தவரை, மகிமை நிறைந்த மகத்துவமானவரை நன்றி சொல்லி நாம் இந்த நேரத்திலே கர்த்தருடைய கரத்திலே இந்த விசேஷித்த ஆராதனை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா, கிருபையின் தேவனே உமக்கு நன்றி. கிருபை இரக்கம் நிறைந்தவரே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி. பரிகாரியே உமக்கு நன்றி. பரிபூரணரே உமக்கு நன்றி. உண்மை உள்ளவரே உமக்கு நன்றி. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவரே உமக்கு நன்றி. வானத்தையும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்தவரே உமக்கு நன்றி. வல்லமை உள்ள தேவனே உமக்கு நன்றி. அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் அடையாளங்களினாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற தேவனே உமக்கு நன்றி. அப்பா, நீரே வார்த்தையான தேவன், மகிமையான தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன். பரிசுத்தத்திலே ஆண்டவரே நீர் பயங்கரமானவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே இடத்திலே வருகிறவன் ஆண்டவரே பரிசுத்தத்தோடு வர வேண்டும் என்றும், ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசியான் என்று சொல்லி இருக்கிறேன். அப்பா, உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை. இந்த நல்ல நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காய் நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே உடைய கிருபை வேண்டும். தகப்பனே, உடைய இரக்கம் வேண்டும். உடைய தயவு வேண்டும். ஆண்டவரே, உடைய அன்பு இல்லாமல், உடைய இரக்கம் இல்லாமல், உடைய கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றும் இல்லை. எங்களை பலப்படுத்தும். எங்களை சுற்றி நடக்கிற எல்லா பலவீனமான காரியங்கள், எங்களை ஆண்டவரே வஞ்சிக்க காரியங்கள், எங்களை ஆண்டவரை மதிமயக்கிற காரியங்கள், எங்களை பலவீனப்படுத்துகிற காரியங்களில் இருந்து தேவ இரக்கம், தேவ தயவு கிடைக்கட்டும். இது இந்த நாளிலும் உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும். ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை நாங்கள் ஒரு மனதோடு ஆராதிக்க தேவன் எங்கள் மத்தியிலே உடைய பிரசன்னத்தினால் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. தேவ தயவு தொடர்ந்து உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். பாடல்களிலும் வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமா நீர் எங்களோடு கூட பேச வேண்டும். தேவ இரக்கம், தேவ தயவிலே நாங்கள் இன்னும் வளரத்தக்கதா தேவன் எங்களை ஆராதனைக்க வேண்டுமா, ஆசீர்வதிக்க வேண்டுமா, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவநாம மகிமைக்காக பாட்டு புத்தகத்திலே அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையும் ஜீவனின் அதிபதியுமான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் என்கிற பாடல் மூலமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியா, அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியா, ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் போற்றும் தேவனவரே. குறைகள் கேட்கும், பக்தர்களின் குறைகள் கேட்கும், நிக்கரற்ற பிள்ளைகளின் தேவனவரே, நிக்கரற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் எங்கள் சங்கீதமானவர். என்று முழுவே நாமத்தினார் இருதயம் ஒருமித்தார்.
தேவன் நம் மத்தியில் எந்த நாளும் எந்த நேரத்திலும் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லும் விதமாய் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை துதிப்பேன், இயேசுவே உம்மை துதிப்பேன் என்கிற ஒரு பழைய பாடல். அவர் ஆதியானவர், அந்தமானவர், ஜோதியானவர், நம்முடைய சொந்தமான அந்த தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் அவரை துதிக்கத்தக்கதாக, அவரே நமக்கு தாயும் தந்தையும் தாதியும் தாபரமும் தாரகமும் ஆனார். அப்படிப்பட்டவர் அந்த தேவனை, ஜீவனின் அதிபதியை, ராஜாதிராஜனை, நாம் சர்வத்தையும் படைத்தவரை நாம் போற்றி பாடலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாழையும் நீரே, என் தாழையும் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, தாழையும் நீரே, என் தாழையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். பூவிலும் நீரே, ஆளிலும் நீரே, என் ஆபத்தில் நீரே. ஆளிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆளிலும் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இந்த நேரத்தில் இன்பமும் நீரே, இந்த வேளையில் மாறாதவர் நீரே. இந்த நேரத்தில் இன்பமும் நீரே, இந்த வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, என்னை தரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே.
உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் என்ன வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே ராஜராஜனாம் என் சர்வம் நீரே. தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே ராஜராஜனாம் என் சர்வம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா. ஆமென். தேவனை துதிக்க, தேவனை கனப்படுத்த, மகிமைப்படுத்த நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியா வரும் நாட்களிலும் அவருடைய கிருபை இரக்கம் தயவு தொடர்ந்து நமக்கு கிடைக்கவர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மத்தியில் அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லி நேரத்தில் சகோதரன் ஜான் அவர்கள் இந்த காரியத்திற்காக கர்த்தர் நம்மை இன்னும் தொடர்ந்து வழிநடத்த, கர்த்தருடைய கிருபை இரக்கம் தொடர்ந்து நமக்கு கிடைக்க இந்த ஆராதனை துவக்க ஜெபமாக ஜெபிக்கலாம். நன்றி அப்பா. நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென். ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். இயேசப்பா உமக்கு நன்றி ஐயா, நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஆமாண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆமென். இயேசுவே ஆமாண்டவரே நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே கிருபையா, இயேசுவே தயவு. இயேசுப்பா உமக்கு நன்றி. ஆமாண்டவரே கிருபையாய் இரக்கமாய் கிருபையாய். ஆமென். தேவன் நமக்கு ஜெபத்தை கேட்டதற்காய், கிருபை இரக்கம் பாராட்டினதற்காய் அவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனை மட்டும் எங்களை ஆசீர்வதித்தீரப்பா, உமக்கு நன்றி. இந்த வாரம் முழுவதும் நீர் பாதுகாத்தீரப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளை நாங்கள் ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மை கனப்படுத்த, உம்மை மகிமைப்படுத்த நீர் இந்த வேலை கொடுத்திருக்காய். துதிக்கிறோம் துதிக்கிறோம். உடைய அன்பு இரக்கம் தயவு எங்களுக்கு கொடுத்திருக்காய். ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபையிலும் உடைய இரக்கத்திலும் உடைய வல்லமையில எங்களை மூடி மறை உம்மை மகிமைப்படுத்த, உம்மை பாட புகழ கிருபை கொடுத்திருக்காய். தேவ கிருபை தொடர்ந்து கிடைக்கும். ஆமென். இந்த நாளிலும் கூட தேசம் எங்கும் இன்றைக்கு நடக்கிற ஆராதனை எந்த விதமான தடை இல்லாதபடி தேவனுடைய வார்த்தை அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளது. தேவ கிருபை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் தேவ பிள்ளைகளுக்கு எந்த விதமான தடை இல்லாதபடி அநேக தேவனுடைய நாமத்தை கனப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் அதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார சக்திகள், பொல்லாத மனுஷர்கள், எல்லா விதமான சத்துருக்களுடைய வல்லமைகள் இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளை விரோதித்து தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற பொய் சாட்சிகளை, பொய்யர்களை கர்த்தர் மனமிறங்கி ஒரு விஷயம் கூட மன்னிக்கும்படியா, அவர்களும் மனம் திரும்பும்படியா, அவர்களும் ரட்சிக்கப்பட. ஏனென்றால் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்,
தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆகவே தேவ கிருபை அவர்களுக்கும் கிடைக்க, அவர்களும் மனம் திரும்ப, இந்த நாள் அவர்கள் மனம் திரும்புகிற நாள், ரட்சிப்பினால் அவர்களுக்கும் தேவனுடைய எச்சரிப்பு கேட்கத்தக்கதா அவர்களையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து, தடையில்லாதபடி ஊழியம் நடக்கிற பிள்ளைகளுக்கா, தடையில்லாதபடி ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கா, தடையில்லாதபடி இந்த நாளிலே நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா, தேவ வல்லமை இறங்கும்படியா, தடைகளை கொண்டு வரும் மனம் திரும்ப இந்த காரியத்திற்காக நம்ம மத்தியில இருந்து ஆராய்ச்சிக்கிறோம். நன்றி ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசுவே இரக்கமாயிரும், இரக்கம். நன்றி அப்பா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த நாள் வரையிலும் கர்த்தாவே எங்களை ஜீவனோடும் சுகபத்திரத்தோடும் பாதுகாத்து வழிநடத்தினதும் போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே எங்களை கண்ணின் கனிமணியோடு பாதுகாத்து வழிநடத்தினதும் தகப்பனே ஆண்டவரே ஒரு அனுபவம் ஆண்டவரே அணுகாதவாறு கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சபையில ஆண்டவரே நாங்கள் குடும்பமாயும் சபையாயும் கூடி ஆராதிக்க கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. விசேஷமாக இந்த தினத்தில் ஆண்டவரே தகப்பனே உலகம் எங்கும் நடக்கிற ஆண்டவரே சபை கூடுதலை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே. சபைக்கு வருகிற தடைகளை நீர் முற்றிலும் எடுத்து போட வேண்டும். ஊழியத்திற்கு வருகிற தடைகளை நீர் அகற்ற வேண்டுமா கர்த்தாவே. அப்படி தடை செய்கிற மனிதர்களை ஆண்டவரே ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க. அவர்களும் ஆண்டவரே இயேசப்பா உண்மை பற்றி அறிந்து கொள்கிற அறிவையும் ஞானத்தையும் தர வேண்டுமாய் செபிக்கிறேன் இயேசப்பா. காலத்தில் ஆண்டவரே அந்த ஜனங்களும் ஆண்டவர் அந்த மனுஷர்களும் கர்த்தாவே உமது கரங்களில் ஆண்டவரே கிருபை கிடைக்கும்படியாக செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன் இயேசப்பா. கர்த்தாவே ஒரு விஷயம் அவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒரு விஷயம் அவர்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிற தகப்பனே ஆண்டவரே. ஆண்டவரே நீ சொல்லி இருக்கிறீரப்பா, பாவிகளை ரட்சிக்கவே வந்தேன் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே செய்கிறது என்னவென்று அறியாமல் ஆண்டவரே செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிற தகப்பனே. அவர்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் உமது ஊழியத்தை சுமந்து செல்கிற ஒரு கருவியாய் பயன்படுத்த வேண்டுமாய் செபிக்கிற இயேசப்பா. ஆண்டவரே அவர்களின் சுவிசேஷங்களை மாற்ற வேண்டுமாய் செபிக்கிற தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் போல கர்த்தாவே இயேசப்பா. உலகம் என்றும் நடக்கிற ஆண்டவரே ஊழியங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் ஆண்டவரே. ஒருவரும் ஆண்டவரை வறுமையாய் திரும்பி சபைக்கு வருகிற ஒருவரும் ஆண்டவரை வறுமையாய் திரும்பி போகாதபடி நிரம்பி ஒளியும் பாத்திரமாய் செல்ல கர்த்தாவே இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரை உங்களுக்குள்ளாக இன்னும் பலப்படவும் இன்னும் ஆண்டவரை அன்பிலே தேரவும் கர்த்தாவே இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறேன் சப்பா. தைரியமாய் ஆண்டவரை உமது நாமத்தை எங்கும் பிரஸ்தாபப்படுத்த கர்த்தாவே பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரை பலத்தை தர வேண்டுமாய் செபிக்கிறேன் சப்பா. என் தேவன் தாமே அவர்களோடு உடனிருந்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிற தகப்பனே. அது போல ஒவ்வொரு ஊழியரையும் உமது பாதத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும் அப்பா. அவர்களுக்கு வருகிற இன்னல்கள் இடர்களை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. தேவன் தாமே அவர்கள் பாதங்கள் கல்லிலே இடராதபடிக்கு பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிற இயேசப்பா. ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆத்மாக்களை கூட்டி சேர்க்க வேண்டுமாய் செபிக்கிற இயேசப்பா. ஆண்டவரே என் தேவன் தாமே அவர்கள் மூலமாய் பேச வேண்டுமாய் செபிக்கிற தகப்பனே. நீரே அசைவாட வேண்டுமாய் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே ஆவியானவர் தாமே சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்களாய் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டுமாய் செபிக்கிற இயேசப்பா. என் தேவன் தாமே காத்து வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். நீரே எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தும், காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும். கர்த்தருமே பெரும் ரட்சகருமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உடைய இரக்கம் பெரியது, உடைய கிருபை பெரியது, உடைய தயவு பெரியதப்பா. இயேசுவே நீர் இரக்கம் தொடர்ந்து உடைய வார்த்தையின் மூலமாய் பேசு. நாம மகிமைப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆமென். நாம் எழுந்து நின்று கர்த்தரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி ஒரு பாடல் மூலமாய் நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே,
ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். வேடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழுநாள் யாவையும் முடங்கிடவே மகிமையின் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே ஆத்திரம் தொடங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்த்திடவே அனுதினம் அணிந்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அல்லேலூயா. ஆமென். நாம் நின்ற வண்ணமாக சங்கீத புஸ்தகத்திலே 84 1 முதல் 5 வரை தொடர்ந்து நீதிமொழிகளிலே 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19 வரை வாசிக்கலாம். சங்கீதம் 84 1 முதல் 5 வரை மாறி மாறி வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டை அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமாம். தொடர்ந்து நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 19 வரை.
ஏழும் அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்துதல், துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளை. வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கு என்று நாம் வாசித்து தியானிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம். மத்தேயு 23 அதிகாரம் 36 முதல் 39 வரை வாசிக்கலாம். மத்தேயு 23 36 முதல் 39 வரை. இவைகள் எல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நம் நீண்ட வண்ணமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி வார்த்தையின் மூலமாய் தேவன் நமக்கு பேசும்படியாய் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறவர்கள் எல்லாம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலும் உடைய சத்திய வார்த்தையை வாசிக்க தியானிக்க கிருபை கொடுப்பார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்கிறார். நீரே வார்த்தையாய் இருக்கிறேன், நீர் வார்த்தையின் தேவனாய் உடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகாரம் வேண்டுமோ அதை கொடுக்கிற தேவனாய் நீர் வார்த்தையின் மூலமாய் ஜீவ அப்பமாக, ஜீவ தண்ணீராக, ஆண்டவரே ஜீவ ஊற்றாக நீர் உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறீர்கள். அந்த வார்த்தையை நாங்கள் புசிக்கவும், அந்த அப்பத்தை புசிக்கவும், அந்த தண்ணீரை பருகவும், ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் அது ஜீவ ஊற்றாய், அது ஜீவனையும் பலனையும் கொடுக்கிறதாக அந்த வார்த்தை எங்களை எச்சரிக்கிறது. அந்த வார்த்தை எங்களை ஆண்டவரே சுத்திகரிக்கிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. எங்களை அந்த வார்த்தை நீதியின் பாதையிலே நடத்துகிறது என்று அந்த உணர்வோடு இந்த நேரத்திலும் உடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட பேசும். அது எங்கள் உள்ளத்திலே எங்களுக்கு ஆண்டவரே என்ன இருக்கிறதோ அதை வெளிப்படுத்தி நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று வார்த்தையின் மூலமாய் நீர் பேசும். உடைய கரம் இறங்கட்டும், உடைய தயவு கிடைக்கட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாங்கள் ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்க, உமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய, நீர் எதை செய்யக்கூடாது, எதை நாங்கள் பின்பற்றக்கூடாது, எதை நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொன்னீரோ அதை நாங்கள் சரியாய் செய்யும் பொழுது மட்டுமே உம்மிடத்தில் வர முடியும் என்று அந்த பயத்தோடு, அந்த நடுக்கத்தோடு உம்மிடத்தில் வர வேண்டும். கர்த்தாவே, உம்மிடத்தில் வருகிறவன் ஆண்டவரே அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர். அவனுக்கு நீர் என்ன வைத்திருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறீர். அதை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். நாங்கள் அதை சரியானபடி செய்ய, நாங்கள் எங்களுடைய சுயத்தின்படி அதை செய்யாதபடி, எங்களுக்கு விருப்பமானபடி அதை செய்யாதபடி, எங்களுக்கு இதுதான் வேண்டும், இப்படித்தான் செய்வோம் என்று நாங்கள் எங்களையே கெடுத்து போடாதபடி அவரே அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் வார்த்தையின் மூலமாய் பேசும். இந்த நாளிலும் உடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும், உடைய தயவு எங்களுக்கு கிடைக்கட்டும். நீரை மகிமைப்படும் உடைய வார்த்தையை எங்களை நிரப்ப வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். வரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு மீண்டுமாய் வாழ்த்து சொல்லுகிறேன். இந்த அருமையான நாளிலும் கூட தேவ கிருபையினாலே நாங்கள் மீண்டுமாக இந்த இடத்திலே கூடும்படியார் நாம் தேவனை ஆராதிக்க தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுகிறேன். நம் கடந்த நாட்களிலே தேவ சித்தம் என்ன, தேவன் எப்படிப்பட்ட காரியங்களில் பிரியப்படுகிறார், எதை அவர் நமக்கு பேசி இருக்கிறார் என்று வாசித்து தியானித்தோம். இன்றைக்கு அதிலே தொடர்ச்சியாக தேவன் ஒரு முக்கியமான காரியத்தை என் இருதயத்திலே இன்றைக்கு பேசி
இந்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்க கிருபை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நாம் இங்கே வாசித்த மத்தேயு 23:37 வாசிக்கலாம். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனிதனாக வந்த பொழுது அவர் தன்னுடைய அந்த தேசமாகிய எருசலேமிலே அநேக நாட்கள் ஊழியம் செய்தார். அது மட்டுமல்ல, அநேக இடங்களுக்கு அவர் பிரயாணம் செய்து தான் யார் என்றும் தான் வந்த நோக்கம் என்ன என்றும் தன்னுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும், அவருக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன விரும்புகிறார் என்று வேதத்திலே அவர் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசப்பட்டதை அவர் அவர்களுக்கு எடுத்து சொன்னார். அதைத்தான் நாம் இப்பொழுது வாசித்த இந்த காரியத்தை எரேமியா 22:5 அது சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். வீடு என்றால் இரண்டு காரியம். ஒன்று நம் வசிக்கிற ஊர் அல்லது நம்ம இருக்கிற இடம், இன்னொன்று நம்முடைய சரீரம். தேவன் அந்த இரண்டையும் அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்க, எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய். அன்றைக்கு தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களை, தீர்க்கதரிசிகளை அனுப்புறார். நீங்க இப்படி இருங்க, தேவனுக்கு இது நீங்க செய்வது சரியில்லை, நீங்க தவறு பண்றீங்க, அப்படி செய்யாதீங்க, அப்படி செய்தால் உங்கள் பிள்ளைகள் அழிந்து போகும், நீங்க அழிஞ்சு போயிருவீங்க, நீங்க அடிமையாயிருவீங்க, உங்கள் சந்ததி ஒன்றுமில்லாமல் போகும் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படியவே இல்லை. இன்றைக்கும் தேவன் அதே தான் செய்துட்டு இருக்கார். ஆமென். யார் மூலமா? ஊழியக்காரர்கள் மூலமா. ஒவ்வொரு விசுவாசியையும் அவர் எச்சரிக்கிறார். நீ இப்படி இருக்காதே, நீ இப்படி செய்தால், நீ இப்படி நடந்தால் தேவ சமூகத்துக்கு நீ போக முடியாது, தேவனிடத்திலே உனக்கு பங்கில்லை. நீ நினைக்கலாம், இல்ல நான் இந்த ஊர்ல தான் இருக்கிறேன், நானும் விசுவாசி, நானும் கிறிஸ்தவன், நான் ஞானஸ்நானம் பெற்றேன், எனக்கும் குடும்பம் இருக்கு, எனக்கும் அது இருக்கு, இது இருக்கு என்று உலக பிரகாரமாய் நீங்க நினைக்கலாம். அல்லதான் ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினார். உலகம் முழுவதும் ஆதாயம். இந்த முழு உலகத்தை நீங்க பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், அல்லது இந்த முழு உலகம் உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக நீங்க ஒண்ணுமே இல்லை, தேவனுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா தேவன் என்ன விரும்பினாரோ அப்படி இருக்கிற பொழுது மட்டும்தான் தேவன் உங்க கூட இருப்பார். இல்லைன்னா என்ன ஆயிடுவான்? அவன் ஒரு மண். அவனை எங்க வந்தானோ அதே இடத்துக்கு திரும்பி போகிறான். மண்ணிலே பிறந்த மனுஷன் மண்ணுக்கு திரும்புகிறான். இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் பிறந்து, எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய ராஜா, பெரிய பெரிய அதிகாரத்துல இருந்தவர்கள் எல்லாம் என்னன்னாங்க? மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. அவங்களுக்கு தேவனுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா அவங்க என்ன செய்யல? தேவனுக்கு உண்மையாக இருக்கு. அப்படி உண்மையா இருந்தவர்கள் தேவனிடத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு உலகத்திலே ஒரு பெரிய ஒரு நிறுவனம் இருக்கு, ஒரு பெரிய மொபைல் கம்பெனி ஒண்ணு இருக்கு. என்னது? என்ன கம்பெனி? ஆப்பிள். பேர் என்னது? ஆப்பிள். அந்த போன், ஒரு போன் நீங்க வாங்கணும்னா சாதாரண விலை இல்லை. ஒரு போன் 1.5 லட்சம் ரூபாய் வரும்.
ஒரு போனு நல்ல அந்த ஸ்டாண்டர்ட், அவன் சொல்ற ஸ்டாண்டர்டுக்கு நீங்க வாங்கணும்னா 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா வரும். இதை வாங்கும் இன்னைக்கு ஜனங்கள் கோடிக்கணக்கான பேர், ஒரு பேர் 2 பேர் இல்ல, எவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்கள் கியூல நின்று வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஆப்பிள் 16 ஒண்ணு புதுசா ரிலீஸ் பண்ண அதையும் வாங்குறாங்க. நான் ஏன் அதை சொல்ல வரேன்னு கவனமா கேளுங்க. அதை கண்டுபிடித்து அந்த கம்பெனியுடைய நிறுவனர், அவருடைய சொத்து மதிப்பு நம்முடைய இந்திய மதிப்பின்படி எடுத்தீங்கன்னா ஒரு 65,000 கோடி. எவ்வளவு? 65,000 கோடி. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் பாருங்க. அந்த ஆளுக்கு ஒரு ரொம்ப சின்ன வயசு தான், ஒரு 55 58 அவர் மரிக்கிறார். கண்டுபிடித்த ஒரு 10-20 வருஷம் கூட இல்ல அவர் கண்டுபிடிச்சு, அவருக்கு அத்தனை கோடி சொத்து சேர்த்த பிறகு அவருக்கு மிக கொடுமையான வியாதி. மரிக்கிற தருவாயில் அவர் சொல்றாரு, என்னுடைய சரீரத்திலே இந்த வியாதி, இவ்வளவு கோடி சொத்து சேர்த்து வைத்தும் அதை நான் அனுபவிக்க முடியல, அதை அனுபவிக்க முடியல. இந்த வலியை தாங்குவது வேற யாரும் இல்லை. நான் கண்டுபிடிச்சதை எத்தனையோ பேரு இன்னைக்கு பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க, பெருமையா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா எனக்குள்ள இருக்கிற இந்த வியாதியை நான் எவ்வளவு கோடி செலவு செய்தாலும் குணப்படுத்த முடியாது. இந்த பூமி நிரந்தரம் அல்ல, நம்ம சம்பாதிக்கிறது நிரந்தரம் அல்ல. ஒரு பெரிய மனிதன் என்று அவரை எல்லாம் அந்த அமெரிக்காவே அவரை புகழ்ந்து பேசணும். ஏன்னா அவரு அந்த மொபைல்ல, நம்ம வாங்குற மொபைலுக்கு அதுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு இது அப்படின்னா, நீங்க அந்த மொபைலை ட்ராக் பண்ண முடியாது. அந்த மொபைலை அந்த IMEI நம்பரை நீங்க யாரும் திருடி எடுத்துட்டு போக முடியாது. அந்த போனை நீங்க திருடுனா உடனடியா கண்டுபிடிச்சு போலீஸ் உங்களை கைது பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு அதுல டெக்னாலஜி இருக்கு. அதே மாதிரி அந்த ஃபைலையோ அல்லது அதுக்குள்ள இருக்கிறத நீங்க எதையுமே ஒன்றும் பண்ண முடியாது. யார் வாங்கினாங்களோ அவங்க மட்டும்தான் அதைய ஓபன் பண்ண முடியும், அதைய ஹேண்டில் பண்ண முடியும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி உள்ளது. அதை யூஸ் பண்ற பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு எல்லாம் தெரியாது. சும்மா 1.5 லட்சம் கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட, நான் ஏன் அதை சொல்ல வரேன்னு கவனமா கேளுங்க. இது உலகத்துல மிக பெரிய அளவுக்கு பெருமை பேசப்பட்டது. ஆனால் அந்த மனிதன் என்ன, நான் கடைசியில மறித்து மண்ணோட மண்ணால் போய் இன்னைக்கு அந்த கம்பெனி கோடிக்கணக்கில் சம்பாதிக்குது, அது ஒரு புறம் போகுது. அவன் சொன்ன அந்த கடைசி அந்த வாக்கியம் தான் என்னது, பைபிள் சொல்றது தான் அவன் சொல்லிட்டு போனான். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நட்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? அப்போ பாருங்க, நீங்க இந்த உலகத்துல தேவனுடைய சத்தம் உங்களை, நீ இப்படி நடந்துக்க, இப்படி இரு என்று சொல்லும் பொழுது, அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியாத பொழுது, அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து. இன்னைக்கு வர்ற ஊழியக்காரர்களை விசுவாசி எப்படி நடத்துறீங்க? அந்த ஊழியக்காரர் ஒரு மன அமைதியோடு உங்களுக்கு ஊழியம் செய்ய முடிகிறதா? அந்த ஊழியக்காரருக்கு நீங்க என்ன உதவி செய்யறீங்க? அந்த ஊழியக்காரருக்கு அவர் சொல்ற வார்த்தையின்படி உங்க குடும்பத்தில் ஒவ்வொருவரும் நடக்கிறாங்களா? அந்த குடும்பத்தை தேவ கரத்திலே கொண்டு போவது அந்த ஊழியக்காரருடைய பொறுப்பு. அந்த ஆத்மாவை கொண்டு போவது அந்த பொறுப்பு. அதைத்தான் இங்க சொன்னார். கோழி என்ன செய்தாமா, தன் குஞ்சுகளை சிறகுகளை மூடிக்குது. நீங்க உங்க வீட்டுல கோழி வளர்த்து இருந்தீங்கன்னா, அல்லது ஒரு உண்மையான தாய் தன்னுடைய பிள்ளை என்ன செய்வா, அந்த பிள்ளை உயிரோடு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்துக்கு வரணும். அந்த பிள்ளை யாரும் அந்த பிள்ளையை என்ன சொல்லக்கூடாது, என் பிள்ளை யாரும் தப்பு சொல்லக்கூடாது. அவன் திருட, அல்லது அவன் ஒரு ஏமாத்துக்கார, அல்லது அவன் நயவஞ்சகன், அல்லது அவன் ஒரு வேசிக்கல்ல, அவன் ஒரு விபச்சாரக்காரன், குடிகாரன், திருடன், கொலை செய்கிறவன், கொள்ளையடிக்கிறவனு எந்த தாய் தகப்பனும் தன் பிள்ளையை சொல்ல விரும்ப மாட்டாங்க. அப்படி விரும்புறவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் என்னது கேவலமான ஜென்மங்கள். அந்த கேவலமான ஜென்மத்தை நம்ம பேசவே வேண்டாம்.
ஒரு உண்மையான தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் மேல் என்ன இருக்கும்? உண்மையான அக்கறை இருக்கும். ஆமென். அதான் உண்மையான குடும்பம், அதான் ஒரு பரிசுத்தமுள்ள குடும்பம், அதான் உண்மையான தாய் தகப்பன். ஆனா ஆண்டவர் சொல்லாரு பாருங்க, நான் என்ன செய்கிறேன், அந்த கோழியை போல அந்த குஞ்சுகளை என்ன செய்ய விரும்புகிறேன்? கூட்டி சேர்க்க விரும்புகிறேன். உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்த, ஆனா உங்களுக்கு அந்த மனசு இல்லை. உங்களுக்கு அந்த மனசு இல்லை. நான் ஆண்டவருக்குள்ள நீங்க இருங்கன்னு சொல்றப்போ, அதை கீழ்ப்படிஞ்சு நடன்னு சொல்றப்போ, இல்ல எனக்கு செய்ய, நான் என்ன செய்யணும் அதைத்தான் ஆண்டவர் என்ன செய்யணும்? கேட்டுக்கோணும். நான் எப்படி நடப்பேன்னு அப்படித்தான் ஆண்டவர் ஏத்துக்கோணும்னு சொல்லி ஆண்டவரை என்ன செய்ய விரும்புகிறோம்? ஆண்டவருக்கு நம்ம பாடம் சொல்லி கொடுக்கிறோம். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் அப்படித்தான் நடந்துக்கிறாங்க. தேவனுக்கு பிரியமானது என்னன்னு அவர் விரும்புறத கீழ்ப்படிவதே இல்லை. அதைத்தான் நீங்க நீதிமொழிகள் சொல்றாரு, தேவன் 6 காரியங்களை வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது. என்ன அந்த 6 காரியம்? மேட்டிமையான கண். மேட்டிமையான கண் அப்படின்னு என்னது? எல்லாம் தெரிஞ்சவன அப்படி பார்ப்பாங்க. சொல்றாங்கல்ல, அவன் பார்வையே வித்தியாசமா இருக்கு, ஒரு பெரிய திமிர் குடிச்சவனாட்ட பாக்குறான், ரொம்ப கொழுப்பாட்டு இருக்கு அவனுக்கு. நம்ம உள்ளூர்ல பேசுறது நான் சொல்றேன், பாக்குறதே என்னமோ நம்மளை கீழ்த்தரமா, நம்மளுக்கு அவன் என்னமோ பெரிய குணாட்டம், நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி நம்மை பாக்குறான் பாரும்பாங்க. அதான் என்னது? மேட்டுமையான கண். அதை தேவன் யாருக்குள்ளும் அப்படி விசுவாசிகளுக்குள்ள அது இருக்கக்கூடாதுங்கிறார். ஏன்னா அது தேவன் வெறுக்கிற காரியம். அடுத்து சொல்றாரு, பொய் நாவு. பொய், இதுக்கு எடுத்தாலும் பொய். காலையிலே, மத்தியானம், சாயங்காலம், இப்படி எந்த நேரமும் பொய்ய பேசிக்கொண்டே திரிகிறார். ஒரு விசுவாசியை பார்த்து, நீ இப்படி செய்யாத, இதை நீ செய்தால் அது தேவனுக்கு பிரியமில்லை, அது சபையிலே உன் மூலமாய் அநேக ஆத்துமாக்களுக்கு அது தடையா இருக்கு, அதை நீ செய்வதனாலே அநேகர் தேவனை தூஷிக்கிறார்கள், நீ அந்த பொய்ய விடுனா சரிங்கம்பாங்க. அடுத்த நாள் அதே பொய் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் என்னது? பொய் நாவு. தேவன் அப்படி படைக்கவே இல்லை இந்த மனிதனையும். எல்லாருமே இந்த உலகத்துல பொய் பேசிட்டா தெரியுறாங்க இல்லையே. அது யார் பேசுவா, என்ன நடப்பான்னு தேவனுக்கு தெரியும். அதை தேவன் வெறுக்கிறார். அடுத்தது என்னது? குற்றமற்றவர்களை ரத்தம் சிந்தும் கை. அவன் தப்பே செஞ்சிருக்க மாட்டான், இல்ல இவன் தான் தப்பு செஞ்சான், வேணும்னே அவன் மேல் பழி சுமத்தி, வேண்டுமென்றே அவனை அவமானப்படுத்த வேண்டும், அவனை அசிங்கப்படுத்த வேண்டும், அவனுடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும், அல்லது அவனுக்கு இருக்கிற எல்லா சொத்துக்களை, அவனுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் புடுங்கி அந்த குடும்பத்தையே கொன்று குவிக்கிறது தான் என்னது? குற்றம் செய்கிற கை. குற்றமற்றவர்களை கொன்று குவிக்கிற அந்த ரத்தம் சிந்தும் கை, அதை தேவன் வெறுக்கிறார். ஒருவன் பழி செய்து அல்லது தேவனுக்கு விரோதமாய் செய்கிறப்போ தேவன் அதை கணக்கில் எடுக்க மாட்டார். ஆனால் எந்த தவறுமே இல்லாமல் ஒருவனை அடிக்கிறது, திருடாதவனை, பொய் சொல்லாதவனை பிடிச்சு அடிக்கிறது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படித்தான் தப்பு பண்றாங்க. ஐயோ, அப்புறம் கடைசியில சாரி, நீங்க அப்படி பேசிட்டீங்கன்னு சொன்னாங்க, அடுத்தவன் சொல்ல கேட்டு அவனை தொந்தரவு பண்றது. இப்படி இதுதான் என்னது? குற்றமற்றவனுடைய ரத்தம் சிந்தும் கை. அடுத்தது துர் ஆலோசனை பிணைக்கும் துர் ஆலோசனை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனை சொல்றதை கேட்டு சுயமாய் சிந்திக்காமல் பிறருடைய சொல்லை கேட்டு, பிறர் சொல்ற ஆலோசனையை கேட்டு, ஆமா அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், அவங்க என்ன சொன்னாலும் அதுதான் சரி என்று சொல்லி அந்த துர் ஆலோசனையை தன்னுடைய இருதயத்திலே வாங்கி கொண்டு அந்த மனுஷனை பிரியப்படுத்த, அல்லது அவன் சொல்றபடி நடக்க, அல்லது அவங்களுக்கு பின்னாடி போற அந்த அப்படிப்பட்ட துர் ஆலோசனையுடைய இருதயம், இதையெல்லாம் தேவன் வெறுக்கிறார். இது யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா அவங்களை தேவன் வெறுக்கிறார். அப்படிப்பட்டவன் தேவ சமூகத்துக்குள்ளே வரவே முடியாது. நம்ம நினைக்கலாம், இல்ல நான் விசுவாசி,
உங்களுக்குள்ள துர் ஆலோசனையோ, உங்களுக்குள்ள பொய்னாவோ, உங்களுக்குள்ள மேட்டுமையான கண்ணோ, குற்றமற்ற சிந்த ரத்தம் செய்கிற அந்த கையோ இருந்தா நீங்க தேவனுக்கு உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. வேதம் தெளிவா சொல்லுது. அடுத்து சொல்லுது பாருங்க, தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் காலம். யாருக்காவது ஏதாவது உதவி செய்கிற கூட மாட்டான். இதான் நான் ஒரு இதுல படிச்சேன். பாவத்தை கண்டால் நீங்க என்ன செய்ய வேண்டும்னு அவர் சொல்றாரு. எப்படி ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடுல கார் வந்தா நம்ம என்ன செய்வோம்? ஒரு செகண்ட்ல இந்தல திரும்பிடுவோம். ஏன்னா என்ன ஆயிரும், அந்த கார் அடிச்சா நம்ம ஒரு செகண்ட் ஒண்ணுமில்லாம போயிடுவோம். மண்ணோட மண்ணாயிரும். அப்படியே ரோட்ல என்ன ஆயிடுவான், உருவமே தெரியாம செதறி போயிடும். அதுக்கு எப்படி தப்பிச்சோடணுமோ அதை போல பாவம் எந்த ரூபத்தில், எந்த வடிவில, எந்த மனுஷன் மூலமா, எந்த வழியில, எந்த யோசனையிலோ அல்லது எந்த சிந்தனையிலோ அல்லது எதை பார்ப்பதின் மூலமாகவும், எதை கேட்பதின் மூலமாகவும், எதை செய்வதன் மூலமாக பாவம் வந்தாலும் அதை விட்டு என்ன செய்ய வேண்டும்? விலகி ஓடணும். அதை பார்த்தால் பாவம்னா அதை பார்க்க கூடாது, கேட்டா பாவம்னா கேட்க கூடாது, செய்தால் பாவம்னா செய்யக்கூடாது. அந்த வழியில போனா பாவம்னா அப்படி. அதுதான் தேவன் சொல்றார் பாருங்க, தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். அதை தேவன் வெறுக்கிறார். அது அருவருப்பானதுங்கிறார். அடுத்தது அபத்தம் பேசும் பொய் சாட்சி. வேண்டுமென்று அடுத்தவனை மேல குறை சொல்றதுக்கு, வாங்க அவனை போய் அடிக்கலாம் வாங்கன்னா எல்லாரும் கூட சேர்ந்து போறது. அல்ல அவன் அப்படி பண்ணிட்டான் வாங்க எல்லாரும் நம்ம எல்லாம் போய் கேட்டா தான் அவன் கம்மன் இருப்பான், அப்படி சொன்னாதான் கம்மன் இருப்பான் அப்படின்னு வேண்டுமென்றே நம்மை அழைத்து கொண்டு போய் பொய் சாட்சி சொல்ல வைக்கிறோம். இதுக்கு இன்னைக்கு எத்தனையோ நடக்குது, எத்தனையோ காரியங்கள் இருக்கு இன்னைக்கு. இது அப்படியே நீங்க ஊழியர்களுக்கு விரோதமாய் வச்சு பாருங்க. ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு இதை நீங்க பொருத்தி பாருங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் இதுதான் நடந்துட்டு. அதனால தேவன் இதை முன்குறித்து இது இந்த பூமியிலே நடக்கும், இதை செய்கிறதற்கு துணிகரம் உள்ளவர்கள் எழும்புவார்கள், இதை செய்ய ஒரு கூட்டம் ஜனங்கள் இந்த பூமியில வருவார்கள், அவர்களுக்கு நீ பின்னாலே போகாதே. அதைத்தான் எச்சரிக்கிறார். அதுதான் தேவன் வெறுக்கிற காரியம், அதுதான் தேவன் அருவருக்கிற காரியம். அந்த காரியத்திற்குள்ள போபவன் செய்பவன் தேவனுடைய பிள்ளை அல்ல. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்னு வேதத்தில் நமக்கு சொல்லியிருக்கு, எப்படி இருக்கக்கூடாதுன்னு இங்க சொல்லியிருக்கு. அதைத்தான் சொல்றாரு பாருங்க, அபத்தம் பேசும் பொய் சாட்சி. அடுத்தது சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ சொல்லு நான் சொல்லு, நீ செய்ய நான் செய்யன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை காட்டுறது. இல்ல அவங்கிட்ட சொல்லிட்டு போன அவன் செய்யல, இல்ல இவங்கிட்ட சொன்ன இவன் செய்யல, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யறது? கோல் மூட்டி விடுறது. இதுதான் என்னது? விரோதம் பண்றது. அப்ப என்ன நடக்கு பாரு, சொல்லாம அல்லது இவரு வேணுமே அவர் செய்யாம என்னை செய்ய சொல்லி என் மேல பழிய போடுறது. இதுதான் என்னது? சகோதரர்களுக்குள்ளே. அதை அப்படியே தாய் தகப்பனுக்குள்ள வைங்க, பிள்ளைகளுக்குள்ள வைங்க. அப்ப இது எல்லாம் என்னது? தேவன் வெறுக்கிற காரியங்கள், அது தேவனுக்கு பிடிக்காத காரியம். தேவ பிள்ளைகளுக்குள்ள அது இருக்கக்கூடாது. அதை கர்த்தர் வெறுக்கிறார். அதை செய்கிற பொழுது தேவன் பிரியப்பட மாட்டார். அதை செய்கிற பொழுது அந்த குடும்பத்தில் என்ன இருக்காது? தேவ சமாதானம் இருக்காது, பிரிவினை தான் இருக்கு. ஏன்னா தேவன் எங்கே இல்லையோ அங்க என்னதான் இருக்கு? அங்க என்ன இருக்கு? சண்டை சச்சரவு தான் இருக்கும், குழப்பம் தான் இருக்கும். எதை செய்தாலும் தோல்விதான் இருக்கும். எவ்வளவு லட்சம் மாசம் வருமானம் வந்தாலும் என்னதான் இருக்கும்? கடன் தான் எச்சாகிட்டு இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா நிம்மதியா இருக்கவே முடியாது. காலையில நல்லா எந்திரிப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அந்த நாள் முழுசும் விடிய விடிய போய் பாடுபடுவாங்க. வீட்டுக்கு வந்து அதை செலவழிக்க முடியாதபடி வியாதிகள் வந்துடும். இதெல்லாம் என்னது? தேவன் அங்கே இல்ல, தேவனுக்கு பிடிக்காத காரியம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து என்ன புறப்படும்? ஜீவ ஊற்று. அப்ப நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய யோசனைகளை, நம்முடைய வழிகளை
நம்ம காத்து கொள்ள வேண்டுமாமா. ஆனா பாருங்க, பிசாசு என்ன செய்கிறானாமா பாருங்க, நீதிமொழிகள் 5:6 சொல்லுது, நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடி, நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடி இந்த பரஸ்திரின்னு பிசாசானவன் பொல்லாத சிந்தனைகளை கொண்டு வருவான், பொல்லாத காரியங்களை செய்ய தூண்டுகிறவன் என்ன செய்வானாமா, அவைகளை செய்ய முடியாதபடி உன்னை என்ன செய்கிறானாமா, மதிமயங்க பண்ணி விடுவான். அவன் உன்னை வழிதப்பி நடக்க வைத்து விடுவான். அவனுக்கு பிரியமாய் நடக்க என்ன செய்வான், உன்னை ஏமாற்றி விடுகிறக்க அவன் தந்திரம் பண்ணுவான். இதுதான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளை பிசாசானவன் செய்கிற மிக வஞ்சகமான காரியமாக இருக்கு. அதனாலதான் சொல்றார் ஆண்டவர், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீங்க இந்த உலகத்துல எவ்வளவு கோடி வேணா சம்பாதிக்கலாம், ஆனால் தேவன் கொடுக்கிற அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஞானம் தான் வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம் வேண்டும். அதுதான் நமக்கு சம்பத்து, அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், அதுதான் நமக்கு நிம்மதியை தரும், அதுதான் நமக்கு சமாதானத்தை தரும். தேவன் வெறுக்கிற காரியங்களையோ அல்லது தேவன் அருவருக்கிற காரியங்களையோ அல்ல. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, ஜாதி, மதம், இனம், மொழி, அது இது, இதெல்லாம் மனுஷன் தான் செய்கிறது, மனுஷன் தான் வெறுக்கிறான். இந்த ஜாதிக்காரன், அந்த ஜாதிக்காரன், அந்த மதத்துக்காரன், இது மனிதன் வெறுக்கிற காரியம். இதற்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அதெல்லாம் வெறுப்பு, அதெல்லாம் அருவருப்பு. இன்னைக்கு ஒருத்தர் நடந்தா உட்கார்ந்து அந்த இடத்த கழுவி விட்டு பண்ணுவாங்க, அல்லது சரீர பிரகாரமா தீட்டு அப்படின்னா அப்படி இல்லை இப்படிங்கிற, இதெல்லாம் இல்ல. இதெல்லாம் தேவன் அதை பற்றி கணக்கில் எடுத்துக்கவே மாட்டார். உங்களுடைய சரீரம் என்கிற இந்த இருதயத்தில் இருந்து என்ன புறப்படுகிறது, உங்கள் சரீரம் என்ன காரியத்தை செய்கிறதுங்கிறது தான் தேவன் கவனிக்கிறார். பாருங்க, அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்க, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீதிமொழிகள் சொல்றாரு, என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பணிபட்டு அந்நியன் கையை அடித்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டு உன் வார்த்தையின்படி பிடிபட்டாய். அதுதான் சொல்ற 5ஆம் வசனத்தில் பாருங்க, வெள்ளிமான் வேட்டைக்காரன் கையுக்கும் குருவி வேடனுடைய கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள். பிசாசு அப்படித்தான் நம்மை நெருங்கி வருவான், நம்மை அவன் ஏமாற்ற வருவான், நம்மை அவன் என்ன செய்ய விரும்புகிறான், தேவ சமூகத்திலே போகாதபடி அவன் எல்லா விதத்திலும் தடை செய்கிறான். அதனாலதான் அவன் கொண்டு வந்த முதல் தடை என்னது, முதல் தடை என்னது, முதல் தடை என்னது, மரணம். தேவன் மனிதனை படைக்கிறப்ப மரணமே இல்லாமல் தான் படைச்சார். அவனை என்னென்றைக்கும் தேவனோடு வைத்துக் கொள்ளத்தான் படைச்சார். அவன் பிசாசு என்ன செய்தான், ஏவாள் மூலமாக வஞ்சித்து அவளுடைய சொல்லை கேட்டு அவள் மீறி செய்ததினால், அவள் அந்த உடன்படிக்கையை அவள் உடைத்து போட்டதினால் தேவன் அவளுக்கு ஒரு உடன்படிக்கையை கொடுத்தார். இதை செய்யாதே, இப்படி நடக்காதே, இப்படி இரு என்று சொல்லும் பொழுது அவள் என்ன செய்தார், அந்த உடன்படிக்கையை மீறிட்டார். அந்த உடன்படிக்கையை மீறினதுனால அங்க என்ன வந்தது, மரணம் தான் வந்தது. அதான் முதல் தேவனை விட்டு பிரித்து போடுகிற காரியம். தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற அந்த உறவை இந்த மரணம் என்ன செஞ்சது, பிரிச்சிருச்சு. மரணம் என்றால் என்னது, பிரித்து போடுதல். அப்ப தேவனிடத்துல நீங்க போக முடியாதபடி அதை என்ன செய்தது, தடையை கொண்டு வந்தது. அதனாலதான் தேவன் அவர் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு, ஆமென், அவர் அந்த மரணத்தை சுமந்து நமக்கும் தேவனுக்கும் இடையிலே இருந்த அந்த சுவர், மரணம் என்கிற சுவரை அவர் தகர்த்து போட்டார். அதைத்தான் இங்க சொல்லுது. அதைத்தான் நீங்க என்ன சொல்லி இருக்கு, இப்ப நீங்க வாசித்து பாருங்க. சங்கீத புத்தகத்தை நீங்க வாசிக்கிறப்ப அதைத்தான் வாசித்தீங்க. சங்கீதம் 84 அவர் அதைத்தான் சொல்றார் பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே நமது வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமான. அப்ப தேவன் இருக்கிற இடம் எப்படிப்பட்டதானது, அது ஒரு இன்பமானது. அங்கே என்ன கிடையாது,
துன்பமோ துக்கமோ மரணமோ வியாதிகளோ வேதனைகளோ இல்லை. அதனாலதான் பாருங்க, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கு. அந்த வாஞ்சை தான் நமக்கு இருக்க வேண்டும். உலகத்தை குறித்தான வாஞ்சையோ உலக மனுஷனுக்கு பிரியமாய் நடப்பதல்ல. அதனாலதான் சொல்லுது, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கியே கம்பீரமாய் சத்தம். மனுஷனுக்காக சத்தம் போட்டு மனுஷனுக்கு பிரியமா அவனுக்காக கத்திட்டு போறதல்ல. இன்னைக்கு உலகம் அதான் நம்ம தீர்க்கதரிசி அதான் சொல்றாரு, என்னன்னா இந்த கடைசி நாட்கள்ல எல்லா இடங்களிலேயும் பிரிவினைகள் வரும், எல்லா இடங்களிலேயும் குழப்பங்கள் ஏற்படும், எல்லா இடங்களிலேயும் என்ன வரும்? என்ன வரும்? போராட்டம் இருக்குங்கிறார். போராட்டம் அதிகமாக இருக்குங்கிறார். ஏன்னா பிசாசு செய்கிற தந்திரமே என்னது? நீங்க ஒரு மனசோடு இல்லாம இருக்கிறது. தேவன் விரும்புகிறது என்னது? ஒரு மனம், யூனிட்டி. யுனைட்டும் பாங்க, யுனைட் அல்லது யூனிட்டி அல்லது ஒன்னஸ் அல்லது ஃபெலோஷிப் அல்லது கெட் டுகெதர் அல்லது ரீயூனியன், இப்படி அநேக வார்த்தைகளை சொல்லாது. அதையே பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க 4 பேர் சந்தோஷமா இருந்து 4 பேர் தேவனை மகிமைப்படுத்தினா அவன் பார்த்துட்டே நிற்பான். நீங்க அந்த போகணும்னா 4 பேத்துக்குள்ள என்னென்ன உழப்பணுமோ அதை அவன் செய்வான். 4 பேத்துக்கு 4 விதமான காரியத்தை வச்சு அங்கே ஒரு மனதை குலைத்து போடுவான். அதான் அவன் செய்கிற தந்திரம். அப்ப பாருங்க, அதான் வேதம் சொல்லுது, அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் என்ன செய்கிறது இல்ல, விரும்புகிறது இல்ல. அப்ப நம்முடைய இருதயத்தை அவர் என்ன செய்கிறாரு? நம்முடைய மாம்சத்துக்குள்ளே தேவனை நோக்கி கூப்பிடுகிற அந்த சத்தத்தை வைக்க விரும்புகிறார். அதனாலதான் சொல்றாரு, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவிலான் குருவிக்கு குஞ்சுகளை வைக்கும் கூடும் இருக்கிறது. ஏன்னா அதுக்கு பாதுகாப்பு தேவன் கொடுக்கிறார். கோழி குஞ்சுகளுக்கு எப்படி பாதுகாப்பை கொடுக்கிறார், அதை போல அடைக்கலான் குருவிக்கும் கொடுக்கிறார், தகவிலான் குருவிக்கும் கொடுக்கிறார். அதனால தான் சொல்லுது, உங்களுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் எப்போது உண்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, உண்மையிலே பலன் கொள்ளுகிறவர்கள். நம்ம தேவனுக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரென்தன், ஆங்கிலத்தில் சொல்றதே ஸ்ட்ரென்தன் ஆக்கிறது. நம்ம ஸ்ட்ரென்த் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிசாசு என்ன செய்யத்தான் பார்ப்பான், நம்மளைய ஏதாவது ஒரு நோயை கொடுத்து பலவீனப்படுத்துவான். அப்ப இந்த வியாதிகளில் இருந்து, போராட்டங்களில் இருந்து, குழப்பங்களில் இருந்து, பிரிவினைகளில் இருந்து பலப்பட நம்ம தேவனுக்குள்ளாக இருக்கிறது தான் நமக்கு பலன். ஆமென். அதான் சொல்ற பாரு, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும், உண்மையிலே பலன் கொள்ளுகிற பாருங்க. அதனாலதான் தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம அடிக்கடி சொல்றப்போ, தாவீது கர்த்தருக்குள் பலன் கொண்டானான். கர்த்தருக்குள் அவன் தேவனுக்குள்ளாக இருந்து அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடத்தில் அனுமதியோடு தான் செய்வான். அதனாலதான் அவன் சொல்றான், அதிகாலம் உண்மை தேடுகிறவன் அடைகிறான், காலைதோறும் உன்னுடைய கிருபை புதிதாயிருக்கு. அதைத்தான் அவனுடைய மகனும் செய்தான். சாலமோனும் அதைத்தான் சொன்னான் நீதிமொழிகள்ல, அதிகாலை உண்மை தேடுகிறவன் கண்டடைகிறான். தாவீது அதைத்தான் சொல்றாரு, காலையிலே உனக்கு நேராய் காத்திருப்பேன். அப்ப தேவ கிருபை அதிகாலை வேளையிலே, நான் அதைத்தான் கடந்த நாள்ல கூட ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். அதை உலகத்தான் என்ன சொல்றான் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தம், காலையில 3 to 5 அந்த நேரம் நீங்க தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து தேவனுக்குடைய உங்களுடைய ஆத்துமாவை, உங்களுடைய ஆவியை, அவரை தேவனை மகிமைப்படுத்தி கனப்படுத்தி துதித்து ஜெபித்தீங்கன்னா அந்த நாள் முழுசு உங்களுக்கு ரெஃப்ரெஷ்ஷா ஒரே ஒரு பலன் கொள்ளுகிறது போல. அதனாலதான் அதிகாலை என்னை தேடுகிறவன்
கண்டடைகிறான். காலைதோறும் உடைய கிருபை புதுசா இருக்குங்கிறார். ஒவ்வொரு நாளும் எப்படி நமக்கு ஒரு புதிய நாளும், ஒரு புது குழந்தை பிறக்குது, அல்லது புதிய வேலைகள் கிடைக்கிறது, அல்லது புதிய காரியத்தை செய்கிறோம். நம்ம செய்கிறோமோ இல்லையோ, உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளை அவன் அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறான். இன்னைக்கு ஒருத்தன் நம்ம நினைக்கிறோம் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனா ஒரு மனுஷன் இன்னைக்கு புதுசா தொழில் தொடங்கி இருப்பான், புதுசா வீடு கட்டி இருப்பான், புதுசா குழந்தைக்கு பிறந்திருக்கு, அல்லது புதுசா இடம் வாங்கி இருப்பாங்க, புதுசா கார் வாங்குவாங்க. இப்படி எத்தனையோ காரியம் உலகம் முழுசும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்தை செய்து கொண்டேதான் இருப்பாங்க. அது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதனால்தான் பாருங்க, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமென். பாருங்க, இருதயத்துல செவ்வையான வழி, சரியான வழி, சரியான யோசனை, சரியான காரியங்களை செய்கிறார். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆமென். பாருங்க, அதைத்தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, அதைத்தான் அங்க 10ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, 1000 நாளை பார்க்கிலும் அந்த பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியிலே காத்திருப்பதே. அப்ப தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிற பொழுது, தேவனுக்காக நம்ம உண்மையாக உத்தமமாக செய்கிற பொழுது, தேவன் நமக்கு நன்மைகளை தருகிறார், தேவன் நமக்கு ஆசீர்வாதம். அப்ப தேவன் எதை வெறுக்க சொன்னார், எதை விட்டு விட சொன்னாரோ அதை நாம் விட்டு அதை நாம் வெறுத்து தேவனுக்கு உண்மையாக இருக்கிற பொழுது, தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு, தேவன் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நல்வழிப்படுத்த அவர் என்னென்னைக்கும் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆமென். பாருங்க, அதனாலதான் அங்க சங்கீதம் 86 சொல்றப்போ, உமது அடியானுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியா, ஆண்டவரே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துறேன், ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர் யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறேன். பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு, கிருபை மிகுந்தவராய். அதனால சொல்றாரு பாருங்க, 11ஆம் வசனத்துல தாவீது சொல்றாரு, அது ஒரு தாவீதின் விண்ணப்பம்னு போடுறது. தாவீது விண்ணப்பம் பண்றார். சங்கீதம் 86:11 சொல்றாரு பாருங்க, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும். ஆண்டவர் என்ன வழியில போக சொல்றார் அதை எனக்கு யூ டீச் மீ. தேவன் தான் நமக்கு ஒரு முக்கிய டீச்சர். இந்த உலகத்துல எத்தனையோ டீச்சர் இருக்கலாம், எத்தனையோ பேர் வேலை சொல்லி கொடுத்து பழகி இருக்கலாம், படிக்க சொல்லி பழகி இருக்கலாம், அல்லது பேச சொல்லி பழகி விட்டுருக்கலாம். அது எல்லாவற்றையும் விட முதன்மையான வாத்தியார் யாரு, டீச்சர் யாரு, தேவன் தான். ஆமென். அதனால தாவீது சொல்ற பாருங்க, கர்த்தாவே வழியை எனக்கு போதியும், உமது சத்தியத்திலே நடப்பே, உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகம். இந்த இருதயம் தான் என்னது, தேவன் வாசம் செய்கிற இடம். அதனால்தான் சொல்லுது, இந்த இருதயம் என்ன ஆனதே, கல்லான இருதயமாய் மாறக்கூடாது. அதனாலதான் அநேகர் ஏன் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க, ஏன் என்னதான் சொன்னாலும் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க, ஏன் எவ்வளவுதான் நீங்க நன்மை செய்தாலும் உங்களுக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறாங்க, உங்களை துரோகம் பண்றாங்க. அவருடைய இருதயம் என்ன இருக்குது, கல்லான இருதயம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு தசையானதை தருவார். அப்ப தேவன் மட்டும்தான் அதை செய்ய முடியும். தேவன் அதை செய்யவில்லை என்றால் எந்த மனிதனும் அதை செய்ய முடியாது. ஆபரேஷன் பண்ணி வேணா மாத்துவாங்க இன்னைக்கு, ஆனா என்னதான் அதே சிந்தனை தான் இருக்கு, அதே யோசனை தான் இருக்கு. 10 ஆபரேஷன் பண்ணி 10 தடவை கூட நீங்க ஹார்ட்டை மாத்தலாம். இன்னைக்கெல்லாம் எப்படி லேட்டஸ்டா கண்ணை மாத்துறாங்க, கையை காலை எல்லாம் மாத்துறாங்க, ஹார்ட்டை கூட மாத்துவாங்க. ஆனாலும் என்னதான் இருக்கு, கடின இருதயம் தான். ஏன்னா உங்கள் சிந்தனைகள் அப்படி இருக்கு, உங்கள் வழிகள் அப்படி, உங்கள் யோசனைகள் அப்படி. இப்ப அதைத்தான் அங்கே சங்கீதக்காரன் சொல்றான், நம்முடைய வழியை எனக்கு போதியும், அது என்னை பண்படுத்தட்டும், என்னை நீதியின் பாதைகளை நடத்தட்டும் சொல்லும். தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும், தேவ கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் அவருக்கு பிரியமானதை செய்ய வல்லவராக. அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே,
ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத அந்த 6 காரியங்களை நீர் வெறுக்கிறீர். 7 உமக்கு அருவருப்பு என்று சொல்லப்பட்டது. ஆண்டவரே பொய் நாவுகளை, ஆண்டவரே கர்த்தாவே அந்தவரே மேட்டுமையான கண்களை, ஆண்டவரே தீங்குக்கு விரைந்தோடுகிற கால்களை, இப்படி 6 காரியங்களை நீ சொல்லி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே அந்த 7 உமக்கு பிரியமில்லாது என்று சொல்லி இருக்கிறீரப்பா. நீர் அருவருக்கிற காரியமாக, நீர் வெறுக்கிற காரியமாக இருக்கிறது. இவைகளை செய்கிற மனுஷன் உம்மிடத்தில் வர முடியாதப்பா. அதன்படி கேட்டு நடக்கிறவன் உம்மிடத்தில் ஒரு காலம் வர முடியாத கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் ஞானத்தோடு புத்தியோடு நடக்க எங்களுக்கு உம்முடைய வழிகளை போதித்தரும். ஆண்டவரே கோழி தன் குஞ்சுகளை சட்டையின் கீழ் மறைத்துக் கொள்வது போல நான் உங்களை மறைத்துக் கொள்ள விரும்புகிறேன், உங்களுக்கோ மனதில்லை என்று சொல்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய அந்த கடின இருதயத்தை எங்களிருந்து எடுத்துப்போம், கல்லான இருதயத்தை எங்களிருந்து எடுத்துப்போம். நல்ல வழிகளை, நல்ல யோசனைகளை, நல்ல சிந்தனைகளை தார். ஆண்டவரே நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை நாங்கள் செய்ய எங்களுக்கு உணர்வை தார். எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அப்படி ஜீவிக்க பலன் தார். வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவர். நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே நம்முடைய நீதியின் பாதையிலும் பரிசுத்தத்திலும் வழி நடத்துகிறீரப்பா. நாங்கள் உமக்கு பயந்து நடக்க கிருபையை தார். பரிசுத்தத்தோடு இருக்க கிருபையை தார். உண்மையோடு இருக்க கிருபையை தார். ஆண்டவரே இந்த பூமி முழுவதும் மனுஷன் ஆதாயப்படுத்தினாலும், இந்த பூமி முழுவதும் அவன் சொந்தம் கொண்டாடினாலும், தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் என்று சொன்னார். ஆண்டவரே இது இந்த ஜீவனானது, எங்களுடைய ஆயுஷானது, எங்களுடைய ஆண்டவரே ஆவி ஆத்மாவானது உம்மிடத்திலே வர வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அதை நீர் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறீரப்பா. அதை ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது மட்டுமே, உம்மிடத்திலே வந்து நாங்கள் காத்திருக்கும் பொழுது மட்டுமே, உமக்காக நாங்கள் உண்மையாய் வாழும் பொழுது மட்டுமே, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் செய்யும் பொழுது அது கிடைக்காது கர்த்தாவே. உமக்கு எது பிரியமோ, எதை செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு போதிக்கிறீரோ, எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறீரோ, அப்படி நாங்கள் அதை செய்யும் பொழுது மட்டுமே அது எங்களுக்கு கிடைக்கிறது. எல்லா பொல்லாத வழிகளை, எல்லா பொல்லாத யோசனைகளை, பொல்லாத காரியங்களை நாங்கள் வெறுக்க வேண்டும் கர்த்தாவே. தகப்பனே உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு ஞானத்தை தார். உண்மையாக இருக்க ஞானத்தை தாரும், புத்தியாய் இருக்க ஞானத்தை தாரும், புத்தியை தார். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ள என்று ஞானமே முக்கியம் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே நீரே ஞானத்தை தருகிறீர், புத்தியை தருகிறீரப்பா. ஆண்டவரே எங்கள் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொன்னீரப்பா. இதோ இந்த இருதயத்தை, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு தசையான இருதயத்தை தார். தேவ கிருபையை தாரும், தேவ தயவை தார். ஆண்டவரே கர்த்தாவே அடைக்கலான் குருவிக்கும் தகவலான் குஞ்சுக்கும் உம்முடைய வீட்டிலே ஆண்டவரே நீர் தங்க இடத்தை கொடுக்கிறீர். நீர் அவைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறீர், அதை போஷிக்கிறீர், அதை நீர் பாதுகாக்கிறீரப்பா. அதை போல நாங்களும் உம்முடைய ஆண்டவரே செட்டை நிழலிலே ஒரு கோழி குஞ்சை போல வந்து தங்க உம்மிடத்திலே நீர் செட்டைகளை விரித்து எங்களை அரவணைக்கிறீரப்பா. உம்முடைய செட்டை நிழலிலே நாங்கள் வர நீர் விரும்புகிறீரப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலே வரும் பொழுது, உம்மை நோக்கி பார்க்கிற பொழுது, உம்மிடத்திலே வருகிற ஒருவரையும் நீர் புறக்கணியாத தேவனாய், ஒவ்வொருவரையும் நீர் பெயர் சொல்லி அழைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய், உம்முடைய ஆசீர்வாதத்தை, அன்பை, கிருபையை பெற்றுக்கொள்ள இரக்கம்பா. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்க தயவைத்தார். வருகிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் உம்முடைய வார்த்தையின்படி ஜீவி உமக்கு பிரியமானதை செய்ய தேவ கிருபையை தர வேண்டும். நீங்களும் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஞானத்தை, புத்தியை தர வேண்டும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்க தகப்பனை கிருபைத்தார். ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கு கொள்ள முடியாதவர்களை, ஆண்டவரே இந்த ஆராதனையை தடைகளை ஏற்படுத்தியுள்ள ஒரு விஷயம் கூட மனமிறங்கும் மன்னியும் அவர்களும் நல் வார்த்தைகளை கேட்க கிருபையத்தார், நல்ல ஆலோசனைகளை கேட்க கிருபையத்தார். உம்முடைய சத்தத்தை அவர்களை ஏற்றுக்கொள்கிற அந்த இருதயத்தை தார். உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை அவர்கள் செவிகளிலே கேட்டு இருதயமானது அதை ஆமேன் என்று சொல்ல வாய்களை திறந்தருளும். தேவ கிருபை, தேவ தயவு உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில் என் ஆத்மாவே கர்த்தரை, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் அல்லேலூயா. துதி கனமகிமை ஓ எல்லாம்
ஓ எல்லாமுமே துதி கனமகிமையோ ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி கனமகிமையோ ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமகிமையோ ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களும் அனைவரோடு கூட இருப்பதா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you. Praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்.